ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட் பீஸா ரெசிபி தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பீஸாவுடைய பேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது அப்படியே ஜஸ்ட் இதாக இருக்கும். அடுத்தது வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கான மெயினான ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டு தான். ஸோ ப்ரெட்டு, கேக்கு, பன்னு இந்த மாதிரி செய்கிற எல்லா ஐட்டமுக்கும் கண்டிப்பாக நம்ம ஈஸ்ட் வந்து நம்ம சேர்த்தாகணும். ஈஸ்ட்டை சேர்த்தோம் அப்படின்னா வந்து மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுனால பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி வந்து எந்த திங்ஸும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்து இதன் மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். கொஞ்சம் மிதமான சூடான பாலை எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா ஈஸ்ட் வந்து பவுடராக இருக்கிறது வந்து நல்லா ஃபுல்லாக ஊறி அப்படியே நுரைச்சி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். கையில் அப்படியே ஒட்டும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, கேர் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிணைய கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வீட்டில் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இது மெஷர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு வேணாம். ஸோ நம்ம எவ்வளோ மாவு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 கப் வந்து இது வந்து 4 பீஸாக தாராளமாக வரும். ஸோ இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஆயில் இருந்தால் ஆயிலு இல்லை பட்டர் எது இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த பவுலில் சுற்றி நீங்கள் வந்து ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து எப்படி டபுள் ஆகி வருது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த மாவு வந்து அந்த கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஜஸ்ட்டு 1 ஹவர் இது வந்து தாராளமாக இருக்கணும். ரெஸ்ட்டில் இருக்க வைங்க, அடிக்கடி திறக்காதீங்க. ஸோ இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நிறையா வந்துருச்சு, டபுள் ஆகி வந்திருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எப்படின்னு பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படி திருப்பி போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே ஹோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணி இதை வந்து மாவு வந்து ரொட்டி மாவு மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்தாச்சு. ஒரு பிளேட்லேயே ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக மாவாகவே இருக்கும், சீக்கிரமாக வேகாது. அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லாக குத்தி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாஸ் உங்களுடைய ஆப்ஷனல் தான். என்ன சாஸ் வீட்டில் இருக்கோ, டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ், பீஸா சாஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டொமேட்டோ சாஸ் இருந்தால் போடுங்க, இல்லை டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் போடுங்க, இல்லை பீஸா சாஸ் இருந்தாலும் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஆனால் இதில் நீங்கள் சாஸ் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்காவது வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அதிகமாக சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் என்றைக்காவது உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டர் வந்து நம்ம வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து க்யூப் சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸை விட சடா சீஸ் 2 சீஸை விட இந்த மாதிரி சீஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். மோஸ்ட்லி மொசரல்லா வந்து நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் அதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இது அப்படி இல்லை, க்யூபாக இருக்குது. ஸோ ஒரு க்யூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நல்லா இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து குடமிளகா வந்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய டெக்கரேஷன் தான், நம்மளோட க்ரியேஷன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். உங்கள் வீட்டில் சிக்கன் இருந்தால் சிக்கன் சேர்த்துக்கோங்க, பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம், கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ அது மாதிரி உங்களுடைய கலர்ஃபுல்லாக
எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் ஸ்வீட் கார்ன் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்கேன். இது பார்க்கவே நல்லா இருக்கும், அழகாகவும் இருக்கும், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்குறதை விட இது வந்து பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இது வந்து இந்த இன்ச்சஸ் இந்த சைஸ் பீஸாவே கிட்டத்தட்ட 499 கடையில் விற்கிறாங்க. ஸோ நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்குறதை விட ஜஸ்ட்டு நம்ம பீஸாவோ இதுக்கும் சீஸுக்கும் பட்டருக்கும் மட்டும் காசு போட்டாலே போதும். ஈஸியாக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு வெறும் சீஸ் மட்டும் தான் வாங்கினேன் கடையில். மற்ற எதுவுமே நான் கடையில் வாங்கவே இல்லை. எல்லாம் வீட்டிலே இருந்ததை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணேன். ஈஸ்ட் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே சீஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பீஸா ரெசிபி நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிச்சோம். இதில் வந்து நம்ம வந்து அவன் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. டைரெக்டாக நான் வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பர்ஃபெக்டான பீஸா கடையில் கிடைக்கிற மாடலையே நம்ம செஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா அடிகனமான ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுருங்க. இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் நம்மளுடைய சூப்பரான பீஸா ரெடி ஆயிரும். ஸோ மூடி வச்சுருங்க. நம்மளுடைய பீஸா டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய பீஸா சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 4 பீஸா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1, 2 அந்த பக்கம் பேஸ் இன்னும் தடவவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு சாஸ் மட்டும் தடவி வச்சுருக்கேன். ஸோ 4 பீஸா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.